இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த விஜய் அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான கதை சொல்லிடுறேன். நம்ம டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது நவம்பர் 18ஆம் தேதி எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜுக்கும் லீவ் விட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த 18ஆம் தேதி நடக்க போகிற அந்த ஒரு போராட்டத்தில் வெற்றி அடையலை அப்படின்னா, இனிமேல் கவர்மெண்ட் ஸ்கூலு காலேஜெலாம் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னடா அவன் திடீர்னு குண்டை தூக்கி போடுறான் அப்படி தானே யோசிக்கிறீங்க. இது எதை பற்றின போராட்டம், என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. அதாவது நவம்பர் 18 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், நம்ம தமிழகத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பென்ஷன் இஷ்யூ வந்து ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு. பென்ஷன் இஷ்யூவா, என்ன பென்ஷன் இஷ்யூ அப்படின்னு கேட்குறீங்களா? இதை பற்றி நம்ம முன்னாடியே டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். பென்ஷன் இஷ்யூ அப்படின்றது இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே வேலையோடு நின்னதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு மந்த்லி வந்துகிட்டே இருக்கும். அதாவது இதனால தான் வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு மாதம் காசும் வீட்டில் இருந்து நம்ம அப்படியே அதுலேருந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த பென்ஷன் அமௌண்ட்டில் வந்து ஒரு சின்ன குளறுபடிகள் இருக்குது. அதாவது பழைய பென்ஷன் ஸ்கீம் வேறு, இப்போ இருக்கிற பென்ஷன் ஸ்கீம் வேறு. பழசில் வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு 10,000 வாங்குறேன் அப்படின்னா அதில் வந்து ஒரு 2,000 வந்து அவங்க மந்த்லி எடுத்துக்குவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து என் அக்கௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒரு சர்டன் அமௌண்ட் போட்டு நமக்கு வந்து வேலையை விட்டு நின்றதுக்கப்புறம் மந்த்லி பென்ஷனாக கொடுத்துட்டு இருப்பாங்க. இது வந்து பழசு. இப்போ இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த அமௌண்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த அமௌண்ட் மட்டுமே தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதோட ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அது மட்டும் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். கவர்மெண்ட் வந்து அந்த அமௌண்ட் தரப்படாது. இதுதான் பழசுக்கும் புதுசுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே இதை எதிர்த்து தான் வந்து இப்போ போராடிட்டு இருக்காங்க. யார் கூட இவங்க சேர்ந்து போராடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜாக்டோ ஜியோ இவங்க தான் வந்து இந்த கவர்மெண்டோட ஆஃபீஸர்ஸோட, அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் டீச்சர்ஸ் இது எல்லாமே யூனியன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற யூனியன் தான் வந்து ஜாக்டோ ஜியோ. இவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது நவம்பர் 18ஆம் தேதி ஒரு நாள் வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டும் எங்களுக்கு நீ சரியான முடிவு வரலை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கான தீர்வு வர வரைக்கும் நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், என்ன போராட்டம், என்ன நடந்துச்சு, இப்போ யாரை எதிர்த்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம விடியலாட்சி எதிர்த்து தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, கரெக்டு தானேங்க. அதாவது இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் டீச்சர்ஸும் கவர்மெண்ட் இது போராடுறது கரெக்டுங்க, அவங்க கோபம் கரெக்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இது என்ன அப்படின்னா, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. அதாவது நம்ம வந்து எல்லாருமே ஓட்டு போட்டு நம்மளோட விடியலாட்சியை வந்து நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்போ விடியலாட்சி வரப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 10 வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. அதாவது இந்த டீச்சர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு 10 வாக்குறுதி கொடுத்தாங்க. இதுக்கே முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம்கே காலத்திலேயே வந்து இந்த ஸ்கீமை வந்து நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதை அவங்க நிறைவேற்றலை. அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் மாற்றுவோம்னு சொல்லி தான் டிஎம்கே வந்து ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் ஏடிஎம்கே அவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து பாகுபலி, அந்த கட்டப்ப பாகுபலி குத்துற மாதிரி இவங்க வந்து இப்போ குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆக போகுது. அதாவது 4.5 வருஷம் 4.25 வருஷம் ஆச்சு. இன்னொரு 5 மாதம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்குமே அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதாவது ஏமாற்று வேலை தான் இருந்திருக்கு. அதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்காகவே கிட்டத்தட்ட 10 வாக்குறுதியை வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 10 வாக்குறுதி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றிட்டாங்க. 9 வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. ஏன் அப்படின்னா அது என்னன்னு அவங்க பதில் சொல்லணும். அது ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா, அதாவது முன்னாடிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸோ இல்லை கவர்மெண்ட் டீச்சர்ஸோ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் மூலியமா 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை 5 லட்சமா மாற்றிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம், 5 லட்சமா மாற்றிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோதான், போதும்பா இது போதும்பா அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்களாட்டு இருக்கு. அதாவது அந்த 10 வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்க, 9 வாக்குறுதி நிறைவேற்றல. அவ்வளோதான். இதுக்காக தான் இந்த பிரச்சனை. அதாவது இது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கிறப்பவே இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ வந்து சிஎம் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே ஆட்சி காலத்திலேயே இவங்க வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் மூலமா, அதாவது இது எதுக்காக அப்படின்னா இந்த பணிக்குழு தான். அதாவது இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்திய ஆட்சி பணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்திய ஆட்சி பணியிலிருந்து ஸ்ரீதர் அப்படின்ற ஒரு தலைமை, அவர் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு இதுக்கான விசாரணைகள் எல்லாமே நடத்தப்பட்டுச்சு. அது வந்து நடத்தியுமே அதுக்கு ஒரு தீர்வு வந்துமே அந்த தீர்வை வந்து இவங்க ஆக்டிவ் பண்ணல. அதாவது அந்த தீர்வை வந்து இவங்க வெளிப்படுத்தலை, அந்த தீர்வை வந்து இவங்க அந்த நடைமுறைக்கு கொண்டு வரல அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அதிமுக வந்து இது கொண்டு வரல அப்படின்னு சொல்லி தான் இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கொண்டு வர மாட்டாங்க, நாங்கள் கொண்டு வரோம், ஏன்னா நம்ம தான் விடியலாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க உள்ளே வந்தாங்களா. இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஒன்றுமே பண்ணலைங்க. வராங்க,
ஏதாச்சும் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். இதுக்கான எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தவே இல்லை. நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரும் டீச்சர்ஸும் வந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது கிட்டத்தட்ட 4 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அதாவது சொல்லுவாங்களா, பொறுமையெல்லாம் ஒரு அளவுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஓரளவு பொறுமையை வந்து இவங்க கையாளந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து சின்ன சின்ன போராட்டம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்கு, போராட்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய போராட்டங்கள் வந்து நடந்தது. அதாவது ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து போகிறது, போய் அந்தந்த அதிகாரிகளை பார்க்கறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சட்டன் ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அந்த அந்த 4.5 வருஷத்தில் என்ன தானே பண்ணாங்க திமுக, அதை சொல்கிறேன் அந்த பிரச்சனையை பற்றி அப்படின்னா, அதாவது முன்னாள் அதாவது சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கஸ்கர்ணதீப் சிங், அது ஒரு பேரே ஒரு மாதிரி இதானே, கஸ்கர்ணதீப் சிங், ஓகேவா, நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. கஸ்கர்ணதீப் சிங் போடியோ அவரை வச்சு அவரோட தலைமையில் 3 பேர் அமைச்சு இதுக்கான கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்களா என்ன அப்படின்றது வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம். அதாவது இந்த டீம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க, திமுக ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னல, அந்த டீம் வந்து ஃபார்ம் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பித்த இந்த டீம் வந்து நல்லா கட்டிலில் படுத்து கோர்ட்டை விட்டு தூங்கி நல்லா எந்திரிச்சு நல்லா கறி சாப்பாடுலாம் சாப்பிட்டு நல்லா ஏப்ப விட்டு 6 மாதம் ஜஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் தான் வந்து இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ, டீம் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, ஓகே, பிப்ரவரி ஆரம்பித்தோம், மார்ச் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், மார்ச் வந்துட்டா ஓகே, இந்த மாதம் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், ஏப்ரல் ஐயோ அதோட இந்த மாதம் வெயில் அடிக்குது, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், ஐயோ மேவா ஐயோ மண்டே பொழக்குதே, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாறி 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 கடைசியாக 6 மாதம் கழிச்சு ஆகஸ்ட் மாதம் இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் கடைசியில் வந்து எந்த ஒரு பரிந்துரையுமே இல்லாமல் இடைக்கால அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டாங்க. இடைக்கால அறிக்கைனா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்கூல் படித்து முடிச்சிட்டேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து முதலாண்டு, காலாண்டு, அரையாண்டு அப்படின்ற மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் பிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து இடைக்கால அறிக்கை. நாங்கள் வந்து பிப்ரவரி மாதம் நீங்கள் சொன்னீங்க, அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி ஏந்திரிச்சு நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து நாங்கள் இப்போதைக்கு இடைக்கால அறிக்கை விடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால அறிக்கையை வந்து விட்டாங்க. இந்த இடைக்கால அறிக்கை வந்து எதுக்கு அப்படின்னு தெரியல. அதாவது இந்த பருத்தி மூசை பேசாமல் குடவுன்ல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஸ்ரீதர்ன்ற ஒரு அறிக்கையை வந்து விட்டார். அதையும் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னு தெரியலை. ஏன்னா அதாவது ஒரு நிதி ஒதுக்குறது அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற ஆட்சிக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓப்பனப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இவ்வளோ ஒதுக்குறாங்க, ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு இவ்வளோ ஒதுக்குறாங்க, அந்த பேர் வைக்கிற அந்த போர்டுக்கு அவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்றப்போ, ஒரு கவர்மெண்ட்டுக்காக உழைக்கிறவங்க, நாட்டுக்காக உழைக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு நிதி ஒதுக்குறது வந்து தப்பில்லையா அப்படின்றது வந்து மக்களாகி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நல்லாவே இருக்கும். ஏன்னா இவ்வளவோ விஷயங்கள் திமுக நான் வந்து அவங்க எதுவுமே பண்ணலைன்றதை நான் சொல்லலை, எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணுற விஷயத்துக்கு வந்து தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர் எல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு செலவு பண்ணுற அமௌண்ட்டை வேறு எதுக்காக செலவு பண்ணியிருக்கலாம் இல்லையா? வேறு எதுக்காவது நல்லதாக செலவு பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனைக்கு போட்டிருக்கலாம், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க பண்ணல. ஒரு நிதி ஒதுக்காததுனால இப்பயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கிறாங்க, காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கிறாங்க, அப்படின்னு எக்கச்சக்கமாக பாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க வந்து இடைக்கால அறிக்கையை வந்து விட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன காமெடி பண்ணாங்கன்றது சொல்கிறேன். அதாவது இவங்க வந்து என்கொயரி பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி என்கொயரி பண்ணாங்கல்ல, அந்த டேட்டா வந்து ஓவர் ஆச்சு, சிஸ்டம் வெடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து சென்ட்ரலுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்கிற கம்பெனியை வந்து அந்த கார்பரேஷன் கம்பெனி வந்து இதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அதனால 42 நாள் வந்து இதை பற்றி பேசிட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்னு. எப்போ? பிப்ரவரி மாதம் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பிப்ரவரி வந்துருமா? பிப்ரவரி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க நான் சொல்கிறேன். இன்னும் பிப்ரவரி வரல, ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்க நான் சொல்கிறேன். அதாவது சட்டமன்ற தேர்தல் நெருங்கியதன் காரணமாக இப்பொழுது எந்த ஒரு முயற்சியும் எடுக்க முடியாது. நாங்கள் புதிதாக ஒரு வாக்குறுதியை செயல்படுத்துவதோ எழுதுவதோ மிகவும் கடினம். அதனால் இதே வாக்குறுதியை மறுபடியும் சொல்கிறோம். 2026 ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதை அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அதே வாக்குறுதியை தூக்கி இப்படியே போட்டு மறுபடியும் ஓட்டு கேட்பாங்க. நம்ம எல்லாருமே அனைவரும் ஓட்டு போட்டு அடுத்த வாக்குறுதி வரும் அப்படின்னு சொல்லி 2026லேருந்து 30
6, 7, 8, 9, 10, 30 தானே வரும். 31. 31 வரைக்கும் மறுபடியும் நம்ம போராட்டம் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? இதுதான். ஸோ வந்து இப்போ நடக்கிற பென்ஷன் இஷ்யூ வந்து இப்போ இப்படி தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 18ஆம் தேதி, நவம்பர் 18ஆம் தேதி எல்லாருக்குமே ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணிட்டு இப்போ போராட்டம் நடத்த போகிறாங்க. அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பாதிக்கப்பட போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாருமே தான். அது மட்டும் இல்லாமல் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த 18ஆம் தேதி மட்டும் இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு முடிவு சொல்லலை அப்படின்னா, இந்த போராட்டத்துக்கு எப்போ கடைசி வரைக்கும் இந்த போராட்டத்துக்கான ஒரு முடிவு வர வரைக்கும் அவங்க போராட்டம் இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. அதாவது இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை தெரியும். இப்போ இந்த எஸ்ஐஆருக்காக நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டன போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா அவங்க வந்து கண்டன போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு முடிவு கட்ட போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இது வந்து அந்த இடத்துல இருக்கிற அவங்க தான் வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வையும் முடிவையும் சொல்லணும். இப்போ இதுக்கான தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமாக யோசிச்சுக்கோங்க, இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது நம்ம பசங்க தான். யாராவது வெளியில் பணக்காரனாக இருக்கிறவங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு போயிடுவான். இப்போ வந்து யார் ஏழ்மையாக இருக்கிறவங்களும் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க தான் இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ பாதிக்கப்பட போகிறது ஹை கிளாஸ் கிடையாது, மிடில் கிளாஸும் லோ கிளாஸ் தான். ஸோ இதுக்கான என்ன ஒரு முடிவு நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.